அவனுடன் ஒரு சந்திப்பு அத்தியாயம் 3. அதுக்கு முன்னாடி கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். அதாவது கதாநாயகி முதல்ல சந்திக்க போகிறாங்க. தோழி சரண்யாவோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. பிளாட்ஃபாரத்துக்கு ரயில் வருது. 2 பேரும் ஏறி அவங்கவுங்க சீட்டில் உட்காடுறாங்க. பக்கத்தில் ஒரு போபால் போகிற ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி இவங்க 2 பேருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறாங்க. அதை 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது போபால் போகிற வரைக்கும் இந்த ஃபேமிலி நமக்கு ஒரு நல்ல டைம் பாஸ். இவங்க நம்மக்கிட்ட நல்லா சகஜமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த ட்ராவலை. இப்போ அடுத்த அத்தியாயம் 3ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? சக்தி ஜன்னலோரம் வேடிக்கை பார்த்தாள். பசுமையாக இருந்தது வெளியே. ஏனெனில் அது மழைக்காலம். அது மட்டுமல்ல, வெளிப்புறம் வீடுகள், ஆங்காங்கே மரங்கள் எல்லாம் அணிவகுப்பு நடத்துவது போல் ரயில் போகும் வேகத்தில் காட்சியாக தெரிய அப்படியே மனதுக்குள் சுகமாக இருந்தது. கார்த்திக், என்ன ஏமாத்திட மாட்டல? உன்னை பார்க்க தான் வரேன். ஆனால் ஒருவேளை நீ ஸ்டேஷனில் இல்லைனா எங்கே போய் தேடுவேன்? ப்ளீஸ்டா, ஏமாத்திடாத என்று மனதில் கூறியபடி வேடிக்கை பார்த்தாள். சக்தி, இப்போ மனசு உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, எதுக்கும் தயாராகிரு. ஒருவேளை அவன் அங்கே இல்லைனாலும் பரவாயில்ல. ஜாலியாக மத்திய பிரதேசம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு ட்ரிப் மாதிரி. இங்கே பாரு சக்தி, மனசில் ஓவர் ஆசை வளர்த்துக்காத. என்னை பொறுத்தவரை இது ஒரு பயணம், அவ்வளோதான். அவன் அங்கே இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே என்று ஆறுதல் கூறினாள் தோழி சரண்யா. சரண், நீ சொல்கிற வார்த்தை ஆறுதலாக இருக்குது. ஆனால் எனக்கு அவனை பார்க்கணும்டி. அவன் என்ன கல்யாணம் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு வாட்டி அவன் முகத்தை காட்டிட்டு போனால் போதும் என்று சக்தி கூறியதை கேட்டு தோழிக்கு கண் கலங்கியது. இந்த லவ்வெல்லாம் பாசிங் க்ளவுட் மாதிரிடி சக்தி. அவன் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவான்னு எல்லாம் சொல்ல முடியாது. உன் குரல் அவனுக்கு பிடித்தமான ஒன்று, அவ்வளவுதான். ஏதோ உன்கிட்ட ஃபோனில் பேசினா அவன் உன்னை பார்த்தானோ இது கல்யாணம் வரைக்கும் போகுமான்னு எனக்கு தோணலடி. சப்போஸ் அது கல்யாணம் வர வந்தால் உன்னை மாதிரி லக்கி பொண்ணு யாருமே இல்லடி என்று அவள் கையை அழுத்தம் தந்தபடி கூறினாள். சரண், நீ மட்டும் இல்லைனா இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பேண்டி என்றாள் சக்தி. அவள் குரலில் தொய்வு தெரிந்தது. பின்ன லவ்வுக்கு என்ன அப்பா அம்மாவா உதவி பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இங்கே பாருடி, மறுபடியும் சொல்கிறேன், இது நமக்கு ஒரு பயணம், அவ்வளவுதான். ரூம் எங்கே எடுக்கணும் கூட விசாரித்து வச்சுருக்கேன். அவன் கழுத வரானோ இல்லையோ, நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஓகேவா என்றாள் சரண்யா. என்னடி என் கார்த்திகை கழுதன்னு சொல்கிற? பிச்சிருவேன் என்று செல்லமாக கோபித்து கொண்டு முகத்தை திருப்பினாள். போதும், முகம் சுளிக்கிறது போது, திரும்பு என்றாள் சரண்யா. டீ காஃபி, இட்லி வடை சாயா, இட்லி வடை சாயா என்று விற்பனை செய்யும் கேன்டீன் ஆட்கள் அங்கும் இங்கும் நடந்தனர். ஏ சக்தி, டீ சாப்பிடலாமா என்றாள் சரண்யா. அந்த பக்கம் இருந்த குடும்பத்தினர், அம்மாடி பசங்களா, நாங்களே உங்களுக்கு சேர்த்து வாங்குறோம், இருங்க என்று அவர்களே வாங்கி தர அதை வாங்கி இருவரும் சுவைக்க துவங்கினர். டீ சாப்பிட்டுட்டு பிறகு அந்த குடும்பத்தினருடன் பேசி சிரித்து கொண்டே வந்தனர். மாலை 6 மணி அளவு ஆனது. இருட்ட துவங்கியது. மசால் பொரி, சுடான வேர்க்கடலை என்று மறுபடியும் கூறிய போது இந்த முறை அவர்களுக்கும் சேர்த்து சக்தி வேர்க்கடலை வாங்கினாள். இந்தங்க ஆண்டி, இந்தங்க அங்கிள் என்று நீட்டினாள். அந்த குடும்பத்தில் இருந்த குழந்தை பலூன் ஊதியபடி வந்தது. ஒரு பக்கம் டாய்லெட் செல்லும் கூட்டம் அங்கும் இங்கும் நடமாடியது. இன்னொரு பக்கம் அப்பர் பர்த்தில் ஏறி இறங்கும் மக்கள். சற்று நேரத்தில் திருநங்கைகள் ஒரு பக்கம் அலைகளாக திரண்டு வர ரயிலே கூட்டமாக இருக்கும் பஸ் போல காட்சியளித்தது. சக்தி தனது இருக்கையில் இருந்தபடி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தாள். சரண்யா தன் மொபைலை நோண்டினாள். எதிரே இருந்த குடும்பத்தினர் அவர்களுக்குள் அவர்களின் குடும்ப கதையை பேசிக்கொண்டு வந்தனர். சட்டென்று கார்த்திக்கிடம் இருந்து குறுஞ்செய்தி வந்தது. சக்தி, பயப்படாத, உன்னை ஏமாற்ற மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். எப்படி இருந்தாலும் நான் போபால் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். என் சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வராங்களாம், அவங்கள ரிசீவ் பண்ண வருவேன். அப்படியே உன்னை பார்ப்பேன், ஓகேவா? ப்ளூ ஷர்ட்டு அண்ட் ஒயிட் ஜீன்ஸில் வருவேன், ஓகேவா? என்னோடய ஷர்ட்டு கூலிங் கிளாஸு மாட்டியிருப்பேன். அப்புறம் நான்
சிரிச்சா கன்னத்தில் குழி விழும். இப்போதைக்கு இதுதான் அடையாளம், நேரில் பார்த்துக்க மிச்சத்தை என்று அனுப்பியிருந்தான். ஆஹா, கார்த்திக் என்று மனதுக்குள் அவன் பெயரை உச்சரித்து உணர்வை வெளிப்படுத்தினாள். சக்தி மனசுல என்னமோ பண்ணியது. அவன் நல்லவன்தான் என்ற எண்ணத்தை விதைத்தது. தொடரும்.